அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலை சிறந்த வங்காள நடிகர் இயக்குனர் உத்தம் குமார் அவருடைய பிறந்த தினம் இன்று செப்டம்பர் 3ஆம் தேதி. இவர் கொல்கத்தாவில் பிறந்தவர் 1926ஆம் ஆண்டு. உத்தம் சிங் வேறு, உத்தம் குமார் வேறு என்பதை நீங்கள் பகுத்து ஆய்ந்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உத்தம் சிங்கை பற்றி நீங்கள் தேடி பார்த்துக்கங்க. இது உத்தம் குமார் நம்ம இன்னைக்கு பார்க்குறது செப்டம்பர் 3 இந்த நன்னாளாம் பொன்னாள் புதன்கிழமை. தலை சிறந்த வங்காள நடிகராக இருந்திருக்கிறாரு, இயக்குனராக இருந்திருக்கிறாரு, தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார், ஆக்டர், டைரக்டர், தென் ப்ரொடியூசர். இந்த மூன்றுமா இருந்திருக்கிறாரு ஆங்கிலத்தில். 1926ஆம் ஆண்டு பிறந்தவர். இவரது இயற்பெயர் அருண்குமார். தெற்கு புறநகர் பள்ளியில் பயின்ற பின் படிப்பை பாதியிலேயே விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் கொல்கத்தா துறைமுகத்தில் குமஸ்தா வேலையில் சேர்ந்தார். இந்த காலகட்டத்தில் அமெச்சூர் நாடக குழுக்களில் இணைந்து நடித்து வந்தார். கூட்டு குடும்பமாக வாழ்ந்த இவரது குடும்பம் சொந்தமாக சுக்ருத் சமாஜ் என்ற நாடக குழுவை அமைத்து பல நாடகங்களை நடத்தி வந்தது. 1948 முதலாக திருஷ்டிதன் என்ற வங்க படத்தில் நடித்தார். தொடர்ந்து 4 திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார். ஆனால் இவர் நடித்த அத்தனை படங்களும் தோல்வியை தழுவின. சினிமா துறையில் இவர் துரதிர்ஷ்ட நடிகர் என்று முத்திரை குத்தப்பட்டார். அந்த காலகட்டங்களில் தன் பெயரை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்தார். இறுதியில் உத்தம் குமார் என்ற பெயரை நிரந்தரமாக வைத்துக் கொண்டார். எம்பி ஸ்டுடியோவின் தொடர்பு கிடைத்தது. பாசு பரிவார் என்ற திரைப்படத்தில் நடித்தார். அது ஓரளவுக்கு இவருக்கு பெயர் வாங்கி தந்தது. 1953 வெளிவந்த சரே சத்தர் திரைப்படமும் 1954 வெளிவந்த அக்னி பரீக்ஷா படமும் மாபெரும் வெற்றி பெற்றன. புகழ்பெற்ற இணையாக பேசப்பட்ட உத்தம் குமார் மற்றும் சுசித்ரா ஜென் ஜோடியின் வெற்றி பயணம் தொடங்கியது. இவர்கள் நடித்த சப்தபதி, கிரகப்பிரவேஷ் மற்றும் ஷில்பி, ஜீவன் திருஷ்ணா ஆகிய திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்கவை. ஏறக்குறைய 20 வருடங்கள் 30 திரைப்படங்களில் இவர்கள் இணைந்து நடித்திருக்கிறார்கள். இதில் பெரும்பாலானவை வெற்றி படங்கள். வங்காள திரையுலகை உயர்த்தியவர் என்று புகழப்பட்டார். முரண்பாடுகளின் மொத்த உருவம் பாருங்க. வாழ்க்கையில் முதல்ல இவரை வெறுக்கிறாங்க. இவரை துரதிர்ஷ்டமான நடிகர்னு சொல்லி ஒரு பின்னடைவான வார்த்தைகளில் திட்டுறாங்க. ஆனால் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி விடாமுயற்சியின் காரணமாக திரையுலகையே உயர்த்தியவர் என்று புகழப்பட்டார். அதாவது அந்த எலும்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விடாமுயற்சி என்பது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கிறது. அந்தளவுக்கு விடாமுயற்சியாக இருந்திருக்கிறார். இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருமே விடாமுயற்சியோடு இருக்கலாம். சுப்ரியா சௌத்ரி, சாவித்ரி சாட்டர்ஜி, ஷர்மிளா தாகூர், அபர்ணா சென். இந்த சாட்டர்ஜி என்பது 2 எழுத்து உடைய ஒரு முக்கியமான ஒரு சாபக்கேடான ஒரு வார்த்தை. அது இந்த சமூகத்தில் இருக்கு. அதை அழிக்க வேண்டும். அதன் முழு பெயரை நான் கூற விரும்பவில்லை. 2 எழுத்து, அதில் 2வது எழுத்து தி, குறில் எழுத்து. அந்த வார்த்தையை வலியுறுத்துவதாக இருக்கிறது. எனவே அந்த சாவித்ரி சாட்டர்ஜி என்பதை சாவித்ரி என்று மட்டும் நான் கூற விரும்புகிறேன். நான் அபர்ணா சென் ஆகிய புகழ்பெற்ற நடிகைகளுடன் ஜோடி சேர்ந்து பல வெற்றி படங்களை வழங்கியிருக்கிறார். வங்காள மொழியை தொடர்ந்து ஜோடி, சீமுலாகாத், அனுமாஸ், கிதாப் உள்ளிட்ட பல திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். தனித்துவம் வாய்ந்த மற்றும் அலட்டிக்கொள்ளாமல் நடிக்கும் இவரது பாணி அனைவரையும் கவர்ந்தது. குறிப்பாக சத்யஜித்ரேயின் நாயக் நாயக் அப்படின்ற ஒரு படம், சிடியா கானா அப்படின்ற திரைப்படங்கள் இவருக்கு மிகச்சிறந்த நடிகர் என்ற அடையாளத்தை பெற்று தந்தது. 1967 இந்தியாவில் சிறந்த திரைப்பட நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்ட போது தேசிய விருது தொடங்கப்பட்ட போது ஆண்டனி புரங்கி, சிடியா கானா ஆகிய திரைப்படங்களில் சிறப்பாக நடித்ததற்காக இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதை பெற்ற முதல் நடிகர் என்ற சிறப்பை இவர் பெற்றார். மேலும் பிலிம்பேர் விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளையும் பெற்றிருக்கிறார்.
தனது திரையுலக தொழில் வாழ்க்கை முழுவதும் வர்த்தக ரீதியில் வெற்றிகரமான நடிகராக திகழ்ந்த இவர் விமர்சன ரீதியிலும் இந்தியாவின் கலாச்சார சின்னமாக போற்றப்பட்டார். தயாரிப்பாளர், பாடகர், இசையமைப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் இயக்குனராகவும் தடம் பதித்திருக்கிறார். முதல்ல இவரோட அடையாளப்படுத்தி நம்ம பேசும்போது, அறிமுகப்படுத்தும் போது நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு சொன்னோம். இப்போ அதோட இன்னொரு 2 விஷயங்கள் சேர்ந்துக்கிறது. தயாரிப்பாளராக இருந்திருக்கிறது, பாடகராக இருந்திருக்கிறாரு, இசையமைப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் இயக்குனர். ஆங்கிலத்தை சொல்லணும் அப்படின்னா ப்ரொடியூசர், சிங்கர், அது என்ன, மியூசிக் டைரக்டர், திரைக்கதை எழுத்தாளர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர் மற்றும் டைரக்டர் ஆகியவற்றில் தடம் பதிச்சிருக்கிறார். 1945 முதல் 1980 வரை வங்கம், இந்தி மொழி திரைப்படங்களில் மொத்தம் 217 திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார். திரையுலகில் இவரது காலம் இந்திய திரையுலகின் பொற்காலம் என்று வர்ணிக்கப்பட்டது. வங்கத் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்பட்ட, இப்படிலாம் விமர்சனத்துக்குள்ளானவர் மாபெரும் ஒரு ஆளுமையாக மாறிடுறாரு பாருங்க. போற்றப்பட்ட உத்தம்குமார் 1980 மறைந்து விடுகிறார், நம்மளை விட்டு நீங்கி விடுகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான திரைப்பட ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.